தள்ளியா நீ மட்டும் எடுத்தா போதுமா? Shirley, please. Hi, Dilip. How are you? Okay, thank you. Please, Shirley, excuse me. One Sure. Please. Bye. உங்க ஃபாரின் ட்ரிப் எல்லாம் எப்படி இருந்துச்சு ஷர்லி? Just fantastic. I should thank your boss for the trip. Oh no. உங்க அழகுக்கு தான் நன்றி சொல்லணும். You know? Thank you. உங்க வரவை உங்க ஃபேமிலியை விட எங்க பாஸ் தான் ரொம்ப ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருக்காரு. அப்படியே? எஸ், நேச்சுரலி. உங்க மதிப்பு என்னன்னு உங்களுக்கே தெரியாது. ஆமா, வெறும் பொண்ணா போன நீங்க இன்னைக்கு விலை மதிக்க முடியாத பொருளா திரும்பி இருக்கீங்க. என்ன சொல்றீங்க? அர்த்தத்தை ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிங்க. யார் சார் இது? மிஸ் இந்தியா மிஸ் ஆயிட்டாங்க. முந்தியெல்லாம் நான் ஒரே இடத்துல நிற்பேன், அவங்க சுத்தி சுத்தி வந்து போஸ்ட் கொடுப்பாங்க. இப்ப அவங்க ஒரே இடத்துல இருக்காங்க, நான் சுத்தி சுத்தி போட்டோ எடுக்கிறேன். நேத்து தான் சார் ஏர்போர்ட்ல சும்மா டக்கு டக்கு நடந்தாங்க. இன்னைக்கு Gentlemen, Oberoi Fabrics have great pleasure in inviting you all to this grand gala farewell function of the beauty queens. The VIP who is going to preside over this function is none other than our MD, the business magnate of India, Mr. Oberoi. Oberoi Fabrics நிறுவனத்தின் சார்பாக 3 அழைகள் வெளிநாடு செல்ல தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த அழைகள் மிஸ் சாரதா டான்சர், மிஸ் ரத்னா பாப் சிங்கர், மிஸ் ராதா மாடல் பியூட்டி. லேடிஸ் அண்ட் ஜென்டில்மேன், நாட்டியத்துறையில் தனித்து விளங்கும் அழகி மிஸ் சாரதா அமெரிக்காவிற்கும், பாப் பாடலின் மூலம் சிறந்து விளங்கும் அழகி மிஸ் ஸ்வப்னா பாரிஸிற்கும், புகழ்பெற்ற மாடல் அழகி மிஸ் ராதா ஜெர்மனிக்கும் எங்கள் நிறுவனத்தின் சார்பாக நாளை பயணமாக இருக்கிறார்கள். தொழிலதிபர் மிஸ் ஓபராய் 3 அழகிகளுக்கும் மகுடம் சூட்டுவார். Pepper. How do you like this trip, Miss Swapna? It's very nice. நான் ரொம்ப நாளா பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்த country.
I'm very lucky. இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கவே இல்லை. I must be thankful to Mr. O'Brien. You see, Mr. Ragnar, Thank you. you've got a lot of players. I'm fine. இந்த இனிமையான அமெரிக்கா பயணத்துக்கு நான் உங்களுக்கும் மிஸ்டர் உப்ராய்க்கும் தான் தேங்க் பண்ண மிஸ்டர் ஜான். It's been a pleasure. ஹலோ, திலீப்பா பேசுறது? ஆமா, நீ போயிருக்க மாட்டேன்னு எனக்கு தெரியும். என்ன பண்ற இப்போ? டிஃபன் சாப்பிட்டு இருக்கேன் சார். இனிமே ட்ரெஸ் பண்ணி அதுக்கப்புறம் குளிச்சு பல்ல வளைக்கி ஆபீஸ்காரை எடுத்துக்கிட்டு நீ ஏர்போர்ட்டுக்கு போறதுக்குள்ள அங்க அழகைகளை தொபகடியில் கீழே கொட்டிடுவான். யார் பொறுக்கிறது? ஒரு நிமிஷம். Hello, please. ஹலோ ராதா. Hi, Dilip. How are you? I'm fine. Move, please. ஒரு நிமிஷம். சாரதா, சொல்லுங்க. ஒரு சில எடுத்து Bye bye. Bye. சார் தள்ளுங்க சார், தள்ளுங்க சார். சாரதாவை மிஸ் பண்ணிட்டேன். தள்ளுங்க சார். ஐயோ, Shit. இவன் வீட்டுக்கு தான் போய் படம் எடுக்கணும். அவங்க ஆரத்தி எங்க ரெண்டு பேருக்குமே எடு. பிரயாணமெல்லாம் சௌகரியமா இருந்துச்சம்மா? நீ திரும்பி வர வரைக்கும் மடியில நெருப்பு கட்டிட்டு இருந்தேன். அதே ஏண்டி அங்க கட்டின? வருத்தப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லம்மா. இங்க பாரு, மோதி இருக்கான் உடையல, முட்டி இருக்கான் நெசங்கல, ஒரு ஸ்கிராச்சஸ் கூட கிடையாது. பிரேக்னா பிரேக், ரெக்கார்ட். தேங்க்யூ. டோன்ட் மென்ஷன். பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட். ஏம்மா, நான் பேசின இங்கிலீஷ் சரிதானே? நீங்க சும்மா இருங்க டாடி. ஊர் பேர் தெரியாத ஒருத்தன் வீட்டுக்குள்ள நுழைஞ்சிருக்கா? நான் சொல்றது கேளுங்க. கண்டிக்க பாருங்க, நான் சொல்லிட்டு லைட்டா தள்ளுறேன். நினைக்கிறேன். சாரதா, வந்து வந்திருக்கேன். சாரதா, நம்மள photo எடுக்க அவனை வந்திருக்கேன். ஒண்ணும் பண்ணாத. நில்லு, நில்லு. அவன் வீட்டுக்குள்ள போறானே. அப்படி Who are you, sir? உன்னை யார் மேல உள்ள வர சொல்லுது? கொஞ்சம் சரிங்க. கோமா வச்சுக்காதீங்க மூஞ்சிய. You stupid daddy! பரவாயில்ல, எதுவும் சொல்லாத. ரொம்ப கிட்ட வராதீங்க. ஃபோக்கஸ் வராது. கொஞ்சம் தள்ளி இருங்க. எஸ் ப்ளீஸ். தட்ஸ் இட். அடடடட. ஓ வாவ். இன்னொரு Black and white எடுத்துக்கிறேனே. நான் சொல்றது கொஞ்சம் காதுல இருங்க. விழுது. அந்த கையை நீட்டி சொன்னீங்களே. அந்த கையை நீட்டி சொன்னீங்களே. அப்படி சொல்லுங்க. இன்னொரு தடவை போட்டோ அதேதான். பியூட்டி பியூட்டி. You daddy! Daddy! வாவ். என் மாமனா? இல்ல. என் மச்சானா? இல்ல. என் பாய் ஃப்ரெண்டா? இல்ல. பின்ன என் லவ்வரா? That I don't mind. Yeah, that is lovely. Molly! Catch him! என்னங்க இப்படி பண்ணிட்டீங்க? ஐயோ. கடிக்குமா? ஐயோ. ஐயோ. ஏங்க ஊசி போட்டுக்கங்க நாய்க்கு. ஏற்கனவே குடும்பத்துல குழப்பம், நீ வேற குழப்பிடாதே. மூடி நீ வேற. என்னையும் நாயையும்
எப்படி போட்டோ எடுத்து போட்டிருக்காங்க? யாரின் மீது வழக்கு? வயது 18, சாரதா இந்திய அழகியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு சமீபத்தில் வெளிநாடு சென்று திரும்பியது தெரிந்ததே. அவரை தகாத முறையிலே புகைப்படம் எடுத்து வெளியிட்டதற்காக புகைப்படக்காரர் திலீப் மீதும் புகைப்பட நிறுவனத்தின் மீதும் வழக்கு தொடர்ந்துள்ளார். எடுத்த போட்டோவுக்காகத்தான் அவன் கோர்ட்டுக்கு போனான். இப்ப எடுக்க போற போட்டோவுனால அவ வீட்டை விட்டே வெளியே வர முடியாது. Hi, Shada. How are you? Oh, fine, thank you. How was your foreign trip? It was very nice. Long since I haven't seen you in the beauty parlor. What happened? Just like that. I had a quite number of dance programs, you know. That's why I couldn't come. Let's when? Excuse me. You carry on. I'll come and join with you. மேடம், கலைக்கண்ணோட பார்த்து மிஸ் லட்சுமிகாந்த் Hello. என்ன கம்பெனி Yes. நேத்து திலீப் அனுப்புறேன்னு சொன்னீங்களே போட்டோகிராஃபர் அனுப்பி வைக்க வேண்டியது No. இந்த எக்ஸ்கியூஸ் Yes. எல்லாம் இந்த ஒரு நாணயம் I will give you sure. டெவலப் பண்றேன். லவ்வையா படத்தையா? இது என்ன டார்க் ரூமா டார்லிங் ரூமா? பிக்சர் பிச்சி. தொழிலை விட உனக்கு லவ் பெருசா போச்சு இல்ல? பொறுக்காதே பொறுக்காதே பொம்பளைங்களை பொறுக்காதே. நீ இதெல்லாம் பேக் பண்ணி எடுத்துட்டு போயிடு. ஸ்டாண்ட் எடுத்து அந்த பேக்குள்ள போட்டு வேன் எடுத்துட்டு நீ போயிடு. ரொம்ப டயர்டா இருக்கேன். இட்ஸ் ஓகே. பட் இன்னைக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லா வரும் ஆங்கிள்ஸ் எல்லாம். நீ வீட்டுக்கு தானே போற? நான் ட்ராப் பண்ணேன். தேங்க் யூ. ப்ளீஸ் கம் இன். உட்காருங்க. இதான் எங்க அபார்ட்மெண்ட். ப்ளீஸ் டேக் யூர் சீட். எக்ஸ்கியூஸ் மீ, ஜஸ்ட் a minute. நான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துடுறேன். காஃபி. என்ன அப்படி பாக்குறீங்க? ஏய்,
என்னது பொண்ணா உள்ள போய் பொம்பளையா திரும்பி வர? வேஷம் மேடையில தான். வீட்லயுமா அப்படி இருப்பாங்க? காஃபி சாப்பிடுற மாதிரி இருக்குல்ல? சாப்பிட்டு பாருங்க. ஆஹா, அபார்ட்மெண்ட் காஃபி மாதிரியே இல்லையே, அக்ரஹாரத்து காஃபி மாதிரி இருக்கு. யார் போட்டது? நான் தான். Is it? Good. வீட்டுல வேற யார் இருக்காங்க? எங்க அம்மாவும் நானும் தான். அம்மாவுக்கு ஆஸ்மா. ஆஹா. அப்பா? இன்னொருத்திக்கு புருஷனா இருக்காரு. அப்பா போன கவலை. அத மறக்க அடிக்கடி தூக்க மாத்திரை சாப்பிட்டாங்க அம்மா. அதுவே வியாதி ஆயிடுச்சு. இப்ப தூக்கமும் கலைஞ்ச பாடில்ல, துக்கமும் குறைஞ்ச பாடில்ல. ஆண்டவனுக்கு 6 கால பூஜையும் பண்ணினாங்க எங்க அம்மா. அவரை சொல்லி குற்றம் இல்ல. ஆண்டவன் என்ன MBBS படிச்சிருக்காரு எங்க அம்மாவை கியூர் பண்ண. இத பாத்தீங்களா? நான் சின்னவளா இருந்தப்போ எடுத்த போட்டோ. அப்பெல்லாம் எனக்கு கேமரா பாக்குறதுனாலே அவ்வளவு பயம். கணுக்கால் தெரிய பாவாடை கட்டினாலே கௌரவ குறைச்சல்னு பொத்தி பொத்தி வளர்த்தாங்க எங்க அம்மா. ஆனா அந்த அம்மா உயிரை காப்பாத்ததான் இப்ப நான் விதவிதமா போஸ் கொடுத்துட்டு இருக்கேன். ஹலோ திலீப். கூட பிறந்தவங்க யாராவது இருக்காங்களா? அப்படி யாராவது இருந்திருந்தா எல்லாரும் மதிக்கிற மாதிரி ஒரு வீட்டுக்கு மருமகளா போயிருப்பேன். இப்படி ஒரு மாடலிங் கேர்லா போயிருக்க நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? No, damn it. மத்தவங்களுக்காக போலித்தனமா வாழறதை விட தனக்காக மனசாட்சிப்படி வாழறதுதான் நல்லது. நீ மாடலிங்ல மட்டும் இல்ல, வாழ்க்கையிலையும் வித்தியாசமாவே இருக்கு. I like you. Bye. இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாது. என்ன நான் இருக்கேன். Thank you for the coffee. See you. நீங்க போங்க, நான் ஸ்விம் பண்ணிட்டு வரேன். ஓகே, ரொம்ப நேரம் தண்ணியில இருக்கா, ஜலதோஷம் பிடிக்கும். திலீப், திலீப், தண்ணிக்குள்ள யாரோ இருக்காங்க. என்ன கொல்ல பார்த்தாங்க. என் காலை பிடிச்சி இழுத்தாங்க. இங்க யார் வர போறாங்க? No, Dilip. I swear it. Yes, Dilip. No. I can't, Dilip. I can't. No, please. என்னை காப்பாத்துங்க. நீ முதல்ல வெளியே. என்ன நம்புங்க. திலீப், எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. வாங்க போலாம். Don't be silly. எல்லாரும் படுக்கையில தான் கனவு காட்டுவாங்க. நீ ஸ்விமிங் பூல்ல கனவு காட்டுறியா? இங்க யார் இருக்காங்க? நான் தான் இருக்கேன். யோ, God promise. என் காலை பிடிச்சி இழுத்தான். ஏதாவது பிசாசு பூதமா? நான் வேணா இறங்கி தேடுவா? உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் விளையாட்டு தானே. வாங்க போலாண்ணா. என்ன தழு? உங்களுக்கு சீரியஸ்னஸே கிடையாது. வாங்கண்ணா. வாங்க. சீரியஸா கேக்குறேன். என்ன அது தழும்பு? ஒப்ராய் ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ
இப்படிதான் ஒரு நாள் அங்கே உள்ள ஸ்விம்மிங் பூல்ல மயங்கி விழுந்துட்டேன். அங்கே எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்பு தான் இது. ஒப்ராயோட ஆட்கள்ல ஒருத்தர் தான் என்னை காப்பாத்தி ஆஸ்பத்திரியில சேர்த்தார். இப்பதான் புரியுது. அந்த ஸ்விம்மிங் பூல்ல ஏற்பட்ட அதிர்ச்சி இன்னும் உனக்கு தெரியல. அதனால தான் எந்த ஸ்விம்மிங் பூலை பார்த்தாலும் சிம்ம சொப்னமா இருக்கு உனக்கு. டயரிங் டே இல்ல? அம்மா உடம்பு சரியில்லைன்னு சொன்னியே, இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு உடம்பு? இப்ப பரவாயில்ல, நர்சிங் ஹோம்ல சேர்த்திருக்கோம். இன்னும் இருக்காது, மனசு போட்டு குழப்பிக்காத. I think she'll be all right. Marla soda utama kuchna raskalum. Excuse me. Excuse me. Excuse me. Excuse me. பிக் பாஸ் எங்க பார்க்கவே முடியறதில்ல. மெட்ராஸ்ல இல்லையா? ஹாய், என் பொண்டாட்டி ஊர்ல இருக்கிறாரு. நான் எங்க இருந்து வெளியே போக முடியும்? நெக்ஸ்ட் சண்டே கிண்டிக்கு போறதா வண்டி எடுத்துட்டு வரேன். நீ தயாராரு? குட் ஈவினிங் லேடிஸ் அண்ட் ஜென்டில்மென். தமிழ்நாட்டின் தலை சிறந்த தொழிலதிபரான திரு ஒபராயின் 60வது பிறந்த தின விழாவில் கலந்து கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் வருக வருக வென்று வரவேற்பதில் ஒபராய் பிறந்த தின விழா கமிட்டி பெருமை கொள்கிறது. குறுக்க வந்து நிக்கிறேன். கையை வச்சு மறைச்சிட்டேன், நான் எப்படி எடுக்கிறது? இப்ப இந்த போட்டோ கிடைக்கலன்னு நீ எடுத்து கொடுப்பியா எனக்கு? I now request our honorable guest, Mr. Prakash, to garland Mr. Oberoi. Give him a big hand. Let us celebrate the party. Could I speak to Mr. Dilip? நீங்க யார் பேசுறதுன்னு தெரிஞ்சுக்கலாமா? I'm Sharda. சாரதாவா? ஓஹோ, அட்டப்படமா? சகோதரர் டாக்டர் ரூம்ல இருக்காரு, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, கூப்பிடுறேன். சகோதரா, என்ன சார்? அட்டைப்பட நாயகியிடமிருந்து அழைப்பு. ஹலோ, யாலா, நான்டா. என்ன குரல் ஒரு மாதிரி இருக்கு? உடம்பு இடம் சரியில்லையா? இப்படி கூல் ட்ரிங்க் கோன் ஐஸ்கிரீம் சாப்பிட்டா தொண்டை கட்டாம என்ன பண்ண? உடனே டாக்டரை பாரு. லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு, லைன்ல இருக்கு சொல்லு. One minute. இதுக்கெல்லாம் டாக்டர் கிட்ட போய் பிரயோஜனம் இல்ல. பிரெஞ்சு பிராந்திய ஒரு லார்ஜ் ஊத்தி அவளை மிளகுத்தூள் அதுல போட்டு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடும். சொல்றேன். ஹலோ, என் பாஸ் என்ன சொல்றாரு? பிரெஞ்சு பிராண்டிய ஒரு லார்ஜ் ஊத்தி அதுல மிளகா பொடி போட்டு மிளகு பொடி போட்டு எப்படி சார் அடிக்கணும்? கப்புன்னு அடிச்சா குப்புன்னு கப்புன்னு அடிச்சா குப்புன்னு விட்டுடுமா? எங்க இருக்காரு? கொடுக்கட்டுமா? 1 minute. நான் பேச கொடுக்கட்டுமா? 1 minute. நான் பேசணுமாமா? ப்ரொபரைட்டர் திங்கிங். அது இல்ல, உங்களுக்கு கொஞ்சமாவது மூடு இருக்கான்னு கேட்டேன். ஏன் சார், ஒரு பொம்பளைய போய் குடிக்க சொல்றீங்களே, உங்களுக்கு கொஞ்சமாவது காமன் சென்ஸ் இருக்கான்னு கேட்டேன். நீங்க எல்லாம் ஒரு பாஸ், உங்களுக்கு எல்லாம் ஒரு கம்பெனி, உங்களுக்கு எல்லாம் அறிவே கிடையாதா? இருக்கே, இருக்கான் பையன் இருக்கான். நீயே பேசு. என்ன சொன்ன? ரொம்ப நன்றின்னு சொன்ன. மரியாதை என்ன பண்ண? எக்கச்சக்கமான மரியாதை. ஹலோ, யா. ஹலோ திலீப், டுடே இஸ் மை பர்த்டே. பர்த்டேயா? இன்னைக்கா? என்ன நீ சொல்லவே இல்ல? அதான் இப்ப சொல்லிட்டேன். ஓகே, மெனி ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் தி டே. வாழ்த்துக்கள். வேற என்ன சொல்லணும்? நேரம் வந்து சொல்லுமா? சரி, வரேன். சாயங்காலம் தானே? யா, ஆமா, பக்கத்துலயே இருக்கு. பாய். அட்டப்படமா கிழிச்சிடுறேன், எடுக்க மாட்டேன். ஹலோ, எஃப்எல் எல்எல் ப்ரொப்ரைட்டர் ஸ்பீக்கிங். ஓ, நைலான் ஃபேப்ரிக்ஸா? இல்ல, எனக்கு வேண்டாத ஒரு ஆள் அடிக்கடி போன் பண்றாரு, அவரை தான் திட்டினேன். நீங்க தப்பா நினைக்காதீங்க. எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? 3 மணிக்கு தான் ப்ரோகிராம். ஷார்ப் 3 o'clock. ஆமா, திலீப் அனுப்பிச்சிருங்க சார். திலீப் தானே? டெஃபினட்டா திலீப்பியே அனுப்புறேன். ஓகே.
Thank you. Happy birthday. Thank you. Happy birthday, Auntie. கிட்டியா? நீங்க பாருங்க. நீங்க இப்ப ஓபன் இட். சாரதா, நீ வெட்ட வேண்டிய கேக் இங்க இருக்கு, நீ அங்க வெட்டியா நின்னுகிட்டு இருக்கிற. அந்த ரெக்கார்ட் பிரேக் பையல பாக்குறியா? அவன் கார் எங்கேயாவது பிரேக் டவுன் ஆகி நின்னுகிட்டு இருக்கோம். நீ வா. உங்களுக்கு எதிரையுமே வேடிக்கைதான். கொஞ்சம் இருங்கப்பா, அவர் வந்துட்டோம். என்ன சார் இது? இது உனக்காக வந்தது. இது உன் மேல பட்டிருந்தா உயிரே போயிருக்கு. உனக்கு யார் விரோதி இருக்காங்க? LL proprietor speaking. ஹலோ, நான் சாரதா பேசுறேன். உனக்கு போன். Yeah. நான் தான் சாரதா பேசுறேன். சாரதா, நான் உங்க கூட பேசக்கூடாதுன்னு தான் இருந்தேன். ஓகே ஓகே, நான் இன்னைக்கு 6 மணிக்கு ஃபிளைட்ல டான்ஸ் ப்ரோக்ராம்காக சிலோன் போறேன். நீங்க அங்க வழி அனுப்ப வர வேண்டாம். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். பொக்கே எல்லாம் கொடுக்க வேண்டாம்.
டாட்டாலாம் காமிக்க வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். நான் சொல்றத கேளு கொஞ்சம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். நீங்க அங்க வர வேண்டாம். 6 மணிக்கு ஃபிளைட், 4:30 மணிக்கெல்லாம் போயிடுவேன். என்ன சகோதரா, என்னாச்சு? சாரதா 6:30 மணிக்கு ஏர்லங்கா ஃபிளைட்ல சிலோன் போறாளா? ஆனா என்ன ஏர்போர்ட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டா. நான் அவளை வழி அனுப்பக்கூடாதா, பொக்கே கொடுக்க கூடாதா, டாட்டா காட்டக்கூடாதா? என் மேல அவளுக்கு இவ்வளவு வெறுப்பு இருக்குன்னு நான் நினைக்கவே இல்லை. இவ்வளவு அவ சொன்னாளா? உன்னை பிடிக்கலன்னா டெலிபோன்ல இவ்வளவு மெசேஜ் கொடுத்திருப்பாளா? வரக்கூடாதுன்னா வான்னு அர்த்தம், பொக்கே கொடுக்க கூடாதுன்னா குடுன்னு அர்த்தம், டாட்டா காமிக்காதன்னா காமின்னு அர்த்தம். அப்பா எத்தனை மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு வரேன்னு சொன்ன? 4:30 மணிக்கு. நீ எத்தனை மணிக்கு போற? ஒரு 4 காலம் போயிடுறேன். இதான் எனக்கு கெட்ட கோவம் வரும். ஏன் சார்? நல்லா ஷேவ் பண்ணிட்டு 2:30 மணிக்கு ட்ரிம் அங்க போய் நிக்க வேண்டாமா? அப்பதானே அவளுக்கு ஒரு இன்ப கிளுகிழுப்பு இருக்கும். நீ என்ன பண்ற? 2:30 மணிக்கெல்லாம் ரெடியா இரு. நான் 2:15 மணிக்கு வந்து பிக்கப் பண்ணிக்கிறேன். நாம 2 பேருமா சேர்ந்து ஏர்போர்ட் போறோம். ரோமா? ரோமாவது ஜெர்மனாவது நான் முடிவு பண்ணிட்டேன்டா. நான் ஒரு பெரிய மனுஷன். சின்ன சிறுசுக்கு 2 பேரையும் நெருக்கமா சேர்த்து வைக்கிறதுன்னு நான் முடிவு பண்ணிட்டேன். எஸ். My God. Thank you very much, sir. Thank you very much. ஏன் சார் நம்ம பெருசா 2 மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு இப்ப வந்து சேர்ந்திருக்கீங்க? வர்ற வழியில வண்டி பிரேக் டவுன் ஆகி போச்சுப்பா. பசங்க தள்ளலன்னாக்கா இங்க வந்து சேர்ந்திருக்க முடியாது. சரி, இப்போ இந்த வண்டியில ஏர்போர்ட் போறோம். நீ என்ன திலீப் இப்படி கேக்குற? நம்ம வண்டியை பத்தி உனக்கு தெரியாதா? தெரிஞ்சனாலதான் சார் பயப்படுறேன். நம்ம வண்டி கவாஸ்கர் மாதிரி ஸ்டார்டிங் டபுள் அடிச்ச 100 தான். நீ கைய வை, 4 மணிக்கெல்லாம் சேர்ந்துடலாம். சரி வாங்க. அட என்னப்பா இப்படி எல்லாம் நீ செய்யற? இதெல்லாம் நல்லா இருக்குதா? சரி அப்படியே விடு, விசாலமா இருக்கட்டும். தள்ளே தள்ளே. சாரதா, சாரதா, வாத்திய கோஷ்டி எல்லாம் வந்துட்டாங்களே. ஐயோ, This is a final phone from Ms. Sharada, passenger bound for Colombo, to board the coach outside the party lounge immediately. இங்க வந்து விளையாண்டுட்டு இருக்கேன். ஐயோ, இது பாருங்க சார், போதும் சார், பிளேன் சார், இது பாருங்க சார், சார். ஏன் பட்டிக்காட்டா மாதிரி பிளேனு பிளேனு கத்துறேன்? ஐயோ, என்ன சார் நீங்க 6 மணிக்குன்னா எடுத்துருவான் சார். 10 நிமிஷத்துக்கு ஒரு பிளேன் புறப்படும். விளையாடாதீங்க சார். நீங்க என்ன சார், நான் ஆடிட்டு இருக்கேன், நீங்க என்ன சார் நீங்க? இது பாருப்பா, கவலைப்படாத, நான் சொல்றதை கேளு. 2 ஒண்ணு பாத்துருவோம். 2 ஒண்ணு பாத்தீங்களா? இந்த மாதிரி ஓட்ட வண்டியில உங்களை நம்பி ஏறின பாருங்க. இதுக்கு பதிலா பொடி நிறைய புறட்டு இருந்தா இத்தனை நேரம் சிலோனுக்கே போயிருக்கலாம். காஷ்மீர் ரோஜா மாதிரி வளர்ந்துட்டு வந்த காதல கருகடிச்சிட்டீங்களே சார். திட்டம் போட்டு உங்க ஓட்டக்கார வச்சு என் காதல உருப்படாம பண்ணிட்டீங்களே. இனிமே உங்க லைட் அண்ட் லைஃபுக்கு எனக்கு எந்த விதமான சம்பந்தமும் கிடையாது. I resign. Understand? I resign. உடாங்க. திலீப் கண்ணா, திலீப் நடமாட சொர்க்கம் பார். கிக் 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 கிக். You get out. No, முதல்ல இங்க வெளிய போங்க போங்க. இருக்கும். அந்த பொண்ணை ஏர்போர்ட்ல மிஸ் பண்ணிட்டுமேனு மனக்குழப்பம் உனக்கு இருக்கும். எனக்கு இப்படி மனக்குழப்பம் வரும். அப்பெல்லாம் என்ன பண்ணுவேன் தெரியுமா? ஒரு 2 பெக்கு போடுவேன். குப்புன்னு வேர்க்கும். அப்பவும் மனக்குழப்பம் தெரியலன்னு வெச்சுக்கோ. உடனே இந்த அட்ரஸுக்கு போன் பண்ணுவேன். போன் பண்ணி குழப்பமா இருக்குது மனசு, குடும்பம் நடத்தணும். உடனே வாங்கோன்னு சொல்லுவா. அவ உடம்புக்கு தரக்கு சுகம் இருக்கு, அதை விட்டுடு. மனசுக்கு போடுறா பாரு மசாஜ், ஸ்டவ்ல கொட்டின ஐஸ்கிரீம் மாதிரி அப்படியே நம்ம கவலை எல்லாம் கரைஞ்சு போயிடும். என்ன சொல்ற? முதல்ல இந்த கார்டு இதெல்லாம் எடுத்துட்டு வெளிய போங்கன்னு சொல்றேன். போன் நம்பரை நோட் பண்ணிக்கோ, மழை காலத்துக்கு ஹெல்ப்பா இருக்கும். முதல்ல நீங்க வெளிய போங்க. பைத்தியமே பிடிச்சிட்டு போல இருக்கு. போங்க சார். இந்த சாராய கடையை எடுத்துட்டு போங்க சார்.
போறதுக்கு முன்னால ஒரு பொன் வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு. இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. திலீப் ஹியர். திலீப், கம்பெனிக்கார உனக்காக வாசல்ல விட்டுட்டு போறேன். என்னுடைய ஸ்டேட்டஸுக்கு இதெல்லாம் நான் செய்யக்கூடாது. இருந்தாலும் தொழிலாளர்களுடைய நலனை கருதி இதை ஒரு தொண்டா செய்யறேன். என்ன ஃப்ரெண்டோ நினைச்சுக்கோ. போறதுக்கு முன்னால ஒரு பொன்வாக்கு சொல்லிட்டு போறேன். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப். டான்ஸ் ப்ரோக்ராம்காக நான் சிலோன் போறேன். இதை நீங்க தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக நான் சொல்லல, என்ன தேடி வரக்கூடாதுங்கிறதுக்காக சொல்றேன். நீங்க ஒண்ணு வர வேணாம். பொக்கே எல்லாம் ஒண்ணு பெருசா வாங்கிட்டு வர வேணாம். நீங்க ஒண்ணு வர வேணாம். அர்ஜுனனுக்கு வில்லு, ஹரிச்சந்திரனுக்கு சொல்லு, திலீப்புக்கு தில்லு. இந்த அட்ரஸ்ல போய் நில்லு. திலீப்புக்கு தில்லு. இந்த அட்ரஸ்ல போய் நில்லு, என் பேரை சொல்லு. ஹலோ, 82767. நான் யாரு? நான் லட்சுமி, அந்த ஃப்ரெண்டு பேசுறேன். அவங்க இருக்காங்களா? அந்த அம்மா. என்ன அம்மாவா? ஐ அம் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணாராவ் ஸ்பீக்கிங். இன்ஸ்பெக்டர், நீங்க என்ன பண்றீங்க? ஹலோ, 82776ங்களா? எஸ் மிஸ்டர் திலீப். ஹலோ, இது நான் இங்க இருக்கிறது, என் பேர் எப்படி உங்களுக்கு தெரியும்? இது இப்ப அங்க வரலாங்களா? ஃபிளாட் நம்பர் 14, Pantheon Avenue. Right? ஹலோ,
உப்பாரு உப்பாரு 14 ஃப்ரெண்ட் ரிலேஷன். ஹலோ. Yes. Hey. ஃபிளாட் நம்பர் 14 வந்தேன், தப்பா வந்துட்டேன். This is flat number 14. எஸ். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஃபோன் பண்ணேன். நீங்க ஃபோன் பண்ணது எனக்கு தான், பேசினது நான் தான். ஏய், come in. Come in, I say. Come in. உட்காருங்க. அப்போ உட்காருங்க. எடுங்க. நான் வந்து நான் அதுக்காக வரலைங்க. அதுக்காக வரல. அதுக்காகன்னா என்ன நீங்க அது கூட தெரியாம you mean அதான் அதுக்காக நான் வரலைங்க. அதுக்காக வரல. Oh God. Mr. Dilip, you are too crazy. ஏன் சிரிக்கிறீங்க? ஒண்ணும் இல்ல, எனக்கு எல்லாம் தெரியும். உங்க பாஸ் போன் பண்ணி சொன்னாரு உங்களை நான் சந்தோஷப்படுத்தணும் இல்ல. எண்ணெய் இல்லாத காரும் என்டர்டைன்மெண்ட் இல்லாத மனுஷனும் வாழ்க்கையில இப்படிதான் அடிக்கடி ஸ்ட்ரக் ஆயிடுவாங்க. திலீப், யார் வேணா வெக்ஸ் ஆகலாம், ஆனா உங்களை மாதிரி ஜீனியஸ் எல்லாம் வாழ்க்கையில வெக்ஸ் ஆக கூடாது. நீங்க வேணா பாருங்களேன், இந்த வருஷம் நடக்கிற காம்படிஷன்ல பெஸ்ட் போட்டோகிராஃபர் அவார்ட் நீங்க தான் வாங்க போறீங்க. அவசரமா ஒரு முடிவுக்கு வர்றது தப்பு திலீப். எதுலயும் நிதானம் ரொம்ப அவசியம். அவார்ட் நிச்சயம் உங்களுக்கு தான் கிடைக்கும். Before that, let's celebrate. Dilip! 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 எங்க இருந்து வரீங்க? நான் அப்பவே கேட்டேன், நீங்க பேசிட்டே இருந்தீங்க, ரொம்ப அவசரமா இருந்தது. நானே பாத்ரூம் போயிட்டு வந்துட்டேன். பாத்ரூமா? அது இந்த பக்கம்ல இருக்கு. அங்க ஒண்ணு இருக்கா? அது பால்கனி. அப்பவே நினைச்சேன், என்னடா செடியெல்லாம் வளர்ந்துருக்கேன். ஐயோ, திறந்த வழியா இருந்துட்டேன். தப்பு இல்ல. இட்ஸ் ஆல் ரைட். இட்ஸ் ஆல் ரைட். 1 minute. Yes, what do you want, please? What do I want? Nonsense. Who the hell do you think I am? நான் என்ன காலையில குளிக்காத நினைச்சீங்களா? What happened? What happened? வெதர் பிரசண்டா இருக்குன்னு பால்கனில படுத்தா தலையில வெந்நீரா கொட்டுறீங்க நீங்க. ஐயோ, ஐம் சாரி, அது வெந்நீர் இல்ல. நான் தான் அவசரத்துல. Sorry. Sorry. Hey, doggy, the gentle lady said sorry. Don't shout. Go away. Hey, go away. Hey, carry on. Hey, என்ன இது? படிக்கிறேன். அதுக்காக எப்படியா? Don't be sillyயா. திலீப், அவங்க வெந்நீர்னு நினைச்சாங்க, அதனால விவகாரம் இல்லாம போச்சு. உட்காருங்க. இல்ல, இருக்கட்டும். இது பரவாயில்ல. ஏ? பரவாயில்ல. நல்லா. Sit down. இல்ல, இட்ஸ் நாட் பாசிபிள். அவசரத்துல பால்கனில பாத்ரூம் போனா என்ன கையோட எடுத்துட்டேன் இந்த ஜிப்பை. Bathroom. Oh no. You are too crazy. Give it to me. எனக்கு வேணுமே. Give it. சரி. பேண்ட் கொடுங்க. பேண்ட் இருக்கு. தச்சு கொடுக்குறேன். அது நான் என்ன பண்றது? Give it to me. ஒழுங்கா கொடுத்துருங்க. Otherwise I will remove it from you. கொடுங்க. பேண்ட் கொடுங்க. பேண்ட் தானே. சார், நீங்க எங்க இருங்க? வந்துடுறாங்க. ப்ராமிஸ்? என்னாச்சு? இல்ல இருங்க, ஆனது சொல்றேன். சீக்கிரம். மோதிரமா பட்டுன்னு கழட்டி போறது. ரெடியா? அவன் அப்படியே
என்ன பார்க்காம என்ன இவ்வளவு வேகம்? கொடுங்க. You naughty. முன்ன பின்ன கொஞ்சம் கூட அனுபவம் இல்ல போல இருக்கு, அதான் முழிக்குது. திலீப், என்ன சத்தாங்க? இந்த லட்சுமிக்கு அந்த அட்ரஸ் கொடுத்துச்சாரு, கொஞ்சம் அட்வைஸும் கொடுத்துருக்க கூடாது? எல்கேஜில இருந்து ஆரம்பிக்கணும் போல இருக்கு. என்ன எல்கேஜியா? வந்து சொல்றேன். கொடுத்துட்டாத, கொடுத்தா அந்த ஆளு ஓடினாலும் ஓடிடும். கொடுக்க மாட்டேனே. I don't want to lose you. இங்க வாங்களே. வரமாட்டேன். வாங்கண்ணா. ஏய் திலீப். Hey Dilip. Hey. Come on darling. Come. See? How is this pant? Oh. My pant. Yes, it's your pant. Singapore pant. Your Singapore pant. How do I look? No, you don't look nice. Give it. பர்ஸ் ஐடென்டி கார்டுலாம் இருக்கு, நீங்க கொடுங்க விளையாடுங்க. உங்க ஐடென்டி கார்டை நான் சாப்பிடுறேன். நான் சாப்பிடுவேன் வரேன். Give it. No. Please give my pants. No. I want now. Shut up, don't shout. I'll do you. நீங்க கத்துறீங்க. Look at me. You give my pants now. You give my pants now. Look at me. Understand? ஏங்க என்னங்க நீங்க என்னங்க எனக்கு ஒரே வெக்கமா இருக்குங்க. உங்களுக்கு வேணா வெக்கம் இல்லாம இருக்கலாம். அது பேண்ட் கொடுத்துருங்க. என்ன ஹலோ வேற பாருங்க பைத்தியக்காரமா இருக்க. வரலாங்களா? ஹலோ வரலாமா? ஏங்க ஏன் வெக்கமா இருக்குங்க? உங்களுக்கு புரியவே மாட்டேங்க. நான் சொன்னா எனக்கு வெக்கமா இருக்குங்க. உங்களுக்கு இது பரவாயில்ல. இது பாருங்க நீங்க. ஐயோ என்னங்க போட்டுக்கு துணி கூட இல்லாம என்ன இப்படி விட்டீங்களா நீங்க? எனக்கு மாதிரி வக்க இருக்காதுன்னு வச்சுங்களா? என்னங்க ஐயோ கோமாளி வேஷம் போட்டு விட்டீங்களா? இப்படி விளையாடுனது போதுங்க. இதை பாருங்க நான் இதுக்கெல்லாம் வரலைங்க. ஏங்க ஹலோ
Did you check up the whole room? Yes, sir. Forensic department phone பண்ணியாச்சா? Yes, sir. Two cups. Yes, sir. One bottle. Good morning, sir. டெட் பாடியை எடுத்துட்டு போக வந்த ஆம்புலன்ஸை தடுத்து அதுல இருக்கிற ஆட்களை அடிச்சு போட்டுட்டு போலி ஆம்புலன்ஸ்ல சொப்னாவோட டெட் பாடியை கடத்தல் பண்ணிருக்காங்க. ஆம்புலன்ஸ் நம்மதானு செக்அப் கூட பண்ணாம irresponsible நீங்க டியூட்டி பாக்குறீங்க. இதனுடைய விளைவுகள் என்ன தெரியுமா? நாளைக்கு யார் மேன் பதில் சொல்றது? இங்க இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாத்தையும் செக்அப் பண்ணுங்க. ஒரு தடயத்தை கூட மிஸ் பண்ண கூடாது. ஆக்ட் சீரியஸ்லி. Yes, sir. ஹரி அப், ஹரி அப்.
பெல் அடிக்குது. போகவே மாட்டேன்னா போனவன் அங்கேயே தங்கிட்டானோ? சரி, அங்கேயே கான்டாக்ட் பண்ணிக்கிறேன். சார் சார் இவர்தான் கொலைகாரன் நேர்ல பார்த்த சார். சார் கொத்தும் கொலையுமா மப்பும் மந்தாருமா பாப்பா வரும் இப்படி போ. ஆனா ஒரேயா போக வச்சுட்டாங்க சார். கொலைகாரன் எப்ப பாத்தீங்க? சார் நேற்று ராத்திரி வெதர் நல்லா இருந்துச்சுன்னு வெளியே படுத்திருந்தேன். விவசாய கட்ட போய் தலையில வெந்நீரை ஊத்திட்டான். விசாரிக்கலாம்னு வந்தேன். அவன் மூஞ்ச பார்த்தப்ப நல்லா தெரியும். இவன் ஒரு மாதிரி இப்படி செஞ்சுட்டு போயிட்டானே சார். பாக்குறதுக்கு எப்படி இருப்பான்? பாக்கிறதுக்கு ரொம்ப நல்ல ஹீரோ மாதிரி இருப்பான். ஆனா வில்லன் வேற செஞ்சுட்டு போயிட்டானே சார். Trace out the call. ஓகே சார். திலீப், திலீப் என்ன பண்ற? போனோமா காரியத்தை முடிச்சோமா வந்துட்டோமான்னு இல்லாம அங்க என்ன பண்ற? சீக்கிரம் வந்துரு. நீ போன விஷயம் ஓகே தானே? வா. Who are you? நான் யாரா? கேப்படா நீ யாரா? லைட் அண்ட் லைஃப் ப்ரொப்ரைட்டர் லட்சுமிகாந்தனை பத்தி அவ்வளவு திமிரா பேசுறியா? அவ்வளவு தெனவட்டா போச்சு உனக்கு. I am police commissioner. ஹலோ, சொல்லையா சார், திலீப்புக்கு காரையும் அட்ரஸையும் கொடுத்தது உண்மைதான் சார். ஆனா அந்த கொலைக்கும் எனக்கு சம்பந்தமே இல்லை சார். திலீப்பு தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப். உயரம் 5 அடி 6 அங்குலம். மாநிலம் பிரவுன் நிற சட்டையும் கார்ச்சட்டையும் அணிந்திருப்பார். இவரை எங்கு கண்டாலும் அருகில் உள்ள காவல் நிலையத்தில் 100 பேர் தகவல் தெரிவிக்கும்படி பொதுமக்கள் கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். போலீஸ் இலாக்காவில் இருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. போலீசாரால் தேடப்பட்டு வரும் நபர் இவர்தான். பெயர் திலீப். உயரம் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொள்ளிவாய் பேய்களும் குரலை பிசாசுகளும் பெண்களை தொடரும் பிரம்ம ராட்சசரும் அடியனை கண்டால் அலறி கலங்கிட இருசி காட்டேறி இத்துன்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்ப்படும் மன்னரும் கனக பூசை கொள்ளும் காளியோடனைவரையும் விட்டாங்காரரும் மிகபல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொலவும் இடிவிடுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீண்ட முடி மண்டையும் பாவைகளுடனே பலகல சத்துடன். அன்னைக்கு நீங்க வீட்டுக்கு வந்துட்டு போனப்ப என்ன சகோதரின்னு சொல்லிட்டு போனீங்க. அது உங்களுக்கு சம்பிரதாயமான வார்த்தையா இருக்கலாம். ஆனா நான் அந்த வார்த்தைய சத்தியம்னு நினைச்சே எத்தனை நாள் சந்தோஷப்பட்டிருக்கேன் தெரியுமா? ஹலோ, சரி வரேன். நீங்க உட்காருங்க உட்காருங்க. அம்மாவுக்கு சீரியஸா இருக்கான்.
ஹாஸ்பிட்டல்ல இருந்து போன் வந்தது. நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன். நீங்க இங்கே இருங்க. டெலிபோன் பண்ணி அடிச்சதுன்னா நீங்க எடுத்து பேசிடாதீங்க. யாராவது கதவு தட்டினாங்கன்னா நீங்க திறக்காதீங்க. இந்தாங்க சாவி. எக்ஸ்கியூஸ் மீ. எஸ், எங்க அம்மா எப்படி இருக்காங்க? உங்க அம்மா பொண்ணு இல்லையே. உங்க அம்மா நல்லா இருக்காங்க. சீரியஸ்ன்னு சொல்லி இப்ப ஃபோன் பண்ணாங்களே. சீரியஸ்னா போனா? சீச்சி, அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. உங்க அம்மா ரொம்ப நல்லா இருக்காங்க. போன் எடுங்க. போன் எடுங்க. ஹலோ ஹலோ. டெலிபோன் பண்ணி அடிச்சதுன்னா நீங்க எடுத்து பேசிடாதீங்க. திலீப்.
மிஸ் ரோபராய், இந்தியாவின் மிகப்பெரிய வியாபார நிறுவனங்கள் பலவற்றின் சொந்தக்காரர். நாட்டில் தொழில் வளத்தை பெருக்குகிறேன் என்ற போர்வையில் உலகின் பல பாகங்களில் இருட்டிலே காரியமாற்றும் கடத்தல் கும்பல்களோடு தொடர்பு கொண்டு அமெரிக்கா, பிரான்ஸ், ஜெர்மன் ஆகிய நாடுகளின் மியூசியங்களில் இருந்து கொள்ளையடிக்கப்பட்ட உலகின் அபூர்வமான வைரங்களை கடத்த திட்டமிடும் ஒபராயின் வலையிலே 3 அலைகள் 3 துறைகளில். சார், ராதாவோட பாடிய வழக்கம் போல எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். இனிமே யாராவது உனக்கு அண்ணன் இல்லையான்னு கேட்டா தயவு செய்து இல்லைன்னு சொல்லிடாத. ஏன்னா நான் இருக்கேன். போலீஸ் இலாக்காவிலிருந்து ஒரு முக்கியமான அறிவிப்பு. இரு அழகிகளின் கொலை சம்பந்தமாக போலீசாரால் தேடப்பட்டு வரும் திலீப்பை எங்கு கண்டாலும் அருகாமையில் உள்ள காவல் நிலையத்திற்கோ அவசர போலீஸ் 100க்கோ தகவல் தெரிவிக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். சென்னை நகர போலீஸ் கமிஷனரிடமிருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. அழகிகள் கொலை சம்பந்தமாக தேடப்பட்டு வரும் கொலைவெறி பிடித்த மேனியா கில்லர் திலீப்பை கண்டுபிடித்து தருபவர்களுக்கு ரூபாய் 5000 வெகுமதியாக. ஹலோ, யார் பேசுறது? நான் திலீப் பேசுறேன். திலீப்பா? அயோக்கிய ராஸ்கல். சார் ப்ளீஸ், நான் சொல்றத கேளுங்க. நீ என்னடா சொல்றது, நான் என்னடா கேக்குறது? வைடா போன. வைக்காத வைக்காத. போலீஸ் போலீஸ். மாட்ட மாட்டான் திலீப், மாட்ட மாட்டான். மனசுல பகைய வச்சுட்டு என்ன பழி வாங்கிட்டான். Thank you, sweetie. குட் மார்னிங் சார். அந்த மாடலிங் கேர்ள் ராதாவனுடைய கொலையும் அந்த திலீப் மேலேயே விழுந்துருச்சு. போலீஸ் அவனை ரொம்ப தீவிரமா தேடிட்டு இருக்காங்க. பிடிச்சிருவாங்களா? நிச்சயமா பிடிச்சிருவாங்க. போலீஸ் அவனை பிடிச்சிட்டா நம்ம 3வது கொலை யார் மேல போடுறது? போலீஸ் அவனை பிடிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க அவனை பிடிக்கணும்.
மிஸ்டர் கங்காதரன். எஸ் சார். 2 கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராஃபர் திலீப் தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். பாஸ், அந்த போட்டோகிராஃபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களாம் பாஸ். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ். அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர். பாஸ், எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். बेशाय तुम
नहीं महल नाना लोलो लाला சப்ஜ தேக்கோ மைன தேக்கோ டடடடா அப்படிதான் தர கதவை இழு படவா ராஸ்கல இழு சிட்டட்டி டடடடா கெட்டி ஓதே வாப்பா வா வா மதுசா வா தள்ளி உள்ள தள்ளிடு அப்பா அலெக் ரஞ்சன் சும்மா இருறா ஒரு இடமா சொல்லு எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளையற சொல்லு சொல்லு சொல்ல மாட்டேன். டேய் செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவன்ட்டெல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணையெல்லாம் கொண்டாங்க போ. படமாக்கி செவுத்துல மாட்டிடலாங்கிறியா? நீங்க போறீங்களா? சொல்லு. யாரு உன்னை இதெல்லாம் செய்ய சொன்னது? இந்த பையன் அடிக்க போறேன். நீங்க இருங்க. சொல்ல மாட்டான் போல இருக்குவேன். அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மூளை கொப்பிடிச்சு வெளியே வரும். காக்கா குருவி சாப்பிடும். இவன் மூளை அதுங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ? சொல்டா சொல்டா பேமானி. இவன் சொல்ல மாட்டான். நல்லா நடுவுல வைங்க. அப்பதான் டக்குனு மூளைக்கு கண்ணு பாப்பாக்கு அரை கண்ணாடி போட்டுக்கிட்டு வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? இரு சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய நீங்க சும்மா இருங்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்சான் சொல்லுடா. எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க. குட் ஈவினிங். குட் ஈவினிங். கொஞ்சம் சீக்கிரம் பசிக்குது. முதல்ல மெடிசன், அப்புறம் சாப்பாடு. மெடிசன் சாப்பாடு, மெடிசன் சாப்பாடு. என்ன பார்த்தா வாதிஸ்தானா தெரியும் மாதிரியே உங்க வியாதியை வெளியே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கு. Come on. சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. வா நிஷா, வா நிஷா. பாஸ், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேட்கலாம், கேட்கலாம். செத்து போன விக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
எனக்காக உயிரே ஓடிக்கூடியா ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்ல பாஸ், அது ஆக்சிடென்ட் இல்ல. தென் அது கொலை. இஸ் இட்? ஆமா பாஸ். Are you sure? டெஃபினட் பாஸ். I see. Then? நேத்து பிரேமும் விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன். பாஸ், ஏழைங்களுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த 2 பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து என்னவோ ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அதை இடத்துல இருந்து யாரோ ஒரு தட்டை கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன்? நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமா தான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போற என்கிட்ட கொடுக்க போறாங்க. இப்ப சொல்லு, நான் மனுஷனா மிருகமா? என் ரகசியத்தை தெரிஞ்சுக்கிட்ட யாரையும் நான் உயிரோட விடவே மாட்டேனா? நிஷா குட்டி இப்ப கொல்ல போறேன். எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்கடல்ல ஓட்டை இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா துப்பாக்கி கிட்ட வந்து மாட்டிக்கிட்டு நிஷா குட்டி. நிஷா, நீயே சுட்டிக்கிறியா இல்ல நானா சுடட்டுமா? Come on, baby. You. Clean the room.
வெல்கம் மை பாய் வெல்கம். இப்போ அபு ஓபராய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஓபராய் மிஸ்டர் ஓபராய், ஓகே? சாரதா நாளைக்கு 4:30 ஃபிளைட்ல சிலோன்ல இருந்து வர்றாங்களா சார்? சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தகுந்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரணும். நம்ம போலீஸ். ஃபேப்ரிக் சார்பில் அமெரிக்கா எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட அழும்பு தான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிற? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப என்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய். சாரி, வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் ஓன் தயவுல. ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? Sit down. Sit down. போய் 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 சொல்ற நீ. சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது நான் சொல்றதும் போய் தான். நான் சொல்றதும் போய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வரட்டும். எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சு, உன் வைரத்திலையும் கீறல் விழுந்துரும். ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. Hey, Jones. Hey, Jones. Come here.
What's wrong with you? Come on, take this bucket now and come along. Just wait a minute, I'll be coming too. Where are you going? Don't be looking around. Carry on. Oh God! What's happened? Oh, what happened? Don't shoot him, please. Don't shoot him. No, I'll kill you. Good evening, police control room. Dilip. Sir, Dilip phone. Hello, is it photographer Dilip? Dilip, where are you? Dilip. இப்படி கொடுங்க, நான் பேசுறேன். Hello. கமான், இப்படி கொடுங்க. திலீப், நான் கமிஷனர் பேசுறேன். உண்மையா சப்னாவை கொலை பண்ணவங்க ஓபராயோட ஆட்கள். அவங்க ஏர் லங்கா ஃபிளைட்ல வர சாரதாவை சிலோன்ல இருந்து சாரதா வராலாம், போய் போலீஸ் அவளை கடத்த போறாங்களாம். எனிவே திலீப் ஏர்போர்ட் சுத்தி தான் இருக்கணும். லெட் அஸ் ப்ரோசீட் டு ஏர்போர்ட். மேடம், திலீப் செஞ்ச கொலைகளை பத்தி உங்களுக்கு எல்லா விவரமும் தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சிட்டியே இந்த கொலையை பற்றி ரொம்ப அலர்ட்டா இருக்கு. நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும். எஸ். அடுத்தடுத்தா 2 கொலையை பண்ணிட்டாங்க அந்த பாவி. அவர் இப்படி கொலைக்காரனா மாறுவார்னு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லப்பா. அப்பா அவரு அந்த கொலகார பையோட சவகாசம் இனிமே நமக்கு வேணவே வேணாம்மா. சார், இட் இஸ் கெட்டிங் லேட். மூவ் பண்ணலாமா ப்ளீஸ்? ஆமா.
எது போய் போலீஸ் எது நெஜ போலீஸ் ஒண்ணுமே தெரியலையே சார். You don't worry, we will look after them. நான் சொல்ல கேளு. I'm trying to help you, சாரதா. Please, please. நான் சொல்ல please. சும்மா இரு.
சார் மைக் டூல ரெஸ்பான்ஸ் சார். திலீப், நீங்க எங்க இருந்து பேசுறீங்க? கேன் யூ ஹியர் மீ? திலீப், கேன் யூ ஹியர் மீ? சாரதா இப்ப எங்க இருக்காங்க? உங்க கூட தானே இருக்காங்க? உடனடியாக அவங்கள நாம ரீச் பண்ண முடியாது. மிஸ்டர் கங்காதரன், put me on to Air Force. Yes, sir. Control room calling Air Force Department. Control room calling Air Force Department.